இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த மூடி கூடவே ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை அந்த மூடியில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்காக கொஞ்சம் கேப் விட்டு ஃபுல்லாக வந்து சர்க்கிள் ஷேப்பில் ஒரு சன் மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டிக் வரலாம் ஒட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை ஸ்டிக் உங்களால் ஒட்ட முடியுதோ அத்தனை ஸ்டிக் நீங்கள் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் மூடியுமே நீங்கள் பெரிய சைஸ் மூடியாக எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிக்குடைய எண்ணிக்கையை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மூடி எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாங்க. இது அப்படியே விட்டுறாமல் அந்த ஸ்டிக் வந்து ஒயிட்டாக இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கு கொஞ்சம் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச டிசைனில் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். பட் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் ஃபுல்லாக அழகாக ஒரே கலர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் வந்து ரெட் கலர், அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனோ எல்லோவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான வால் ஹேங்கிங் தான், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹூக்கில் வந்து இதை நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் இன்னும் பெரிய சைஸ் மூடி எடுத்து நிறைய ஸ்டிக்ஸ் வந்து ஒட்டி நீங்கள் அழகாக ஹேங் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரூம்லேயும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.